வணக்கம் நண்பர்களே. பனையூர் பண்ணையார் அவருக்கு கொஞ்சம் பொருத்தமான பெயர் தான். யாருக்கு? நடிகர் விஜய்க்கு. பனையூரில் தங்கியிருக்கிறார், கட்சி அலுவலகம் இருக்கிறது. பண்ணையார் தினத்தோடு தான் நடந்து கொள்வார், நேரத்துக்கு வருவார், தலையை காட்டுவார், எந்த ஒன்று பேசுவார், போயிடுவார். அதனால் அப்படி அழைத்தோம், வேறொன்றும் எங்களுக்கு நோக்கம் இல்லை. இந்த பனையூர் பண்ணையார் எங்களுடைய அரசியல் எதிரி யார், கொள்கை எதிரி யார் என்று இருவரையும் பிரித்து மாநாட்டில் பேசினார். முதல் மாநாட்டில் கூட அப்படி தான் பேசினார். அரசியல் எதிரி அண்ட் கொள்கை எதிரி. இதில் என்ன வித்தியாசம் இருக்குன்னு தெரியல. வசனத்துக்கு வேணால் நல்லாயிருக்கும். அரசியல் எதிரி ராமசாமி, கொள்கை எதிரி கந்தசாமி. அதில் ஒரு தர்க்க ரீதியான ஒரு இது கிடையாது. சும்மா ஒரு பரபரப்பாக பேசுகிறதுக்காக செய்கிறது தான். ரைட், ஓகே. அவர் எதிரியாக கருதியதில் ஒன்று பாரதிய ஜனதா கட்சி, என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்குது. அதிமுகவுடைய தலைமையில் என்டிஏ கூட்டணி இருக்குது, என்டிஏ. அவர் இந்த பனையூர் பண்ணையார் விஜய் இரண்டாவது மாநாட்டில் பேசும்பொழுது கொஞ்சம் துணிச்சலாகவே அதிமுகவை தாக்கினார். தாக்கி பேசுனதுக்கு அப்புறமும் எடப்பாடி தரப்புலேருந்து ஒரு பெரிய பதிலடி இல்லை, சும்மா ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க, அவ்வளோதான். இதற்கு காரணம் டெல்லி அதிமுக தலைமைக்கு கொடுத்துருக்கிற ஒரு செய்தி என்ன? எப்படியும் எந்த வழியிலாவது, நல்லா புரிஞ்சுக்கங்க, எப்படியும் எந்த வழியிலாவது கடைசி நேரத்தில் அவர் என்டிஏ கூட்டணிக்கு வந்து விடுவார், வர வைப்போம். அதனால் இப்போவே ஏதாவது தாக்கி பேசி அந்த பேச்சு அங்கே ஒரு தடையாக இருந்துடக்கூடாது. அதனால் அமைதியாக பொறுமை காத்து கொள்ளுங்கள். தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்களோ உங்களுடன் இருக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்களோ யாராவது தேவையில்லாமல் அவரை தாக்கி பேசிவிட வேண்டாம், அவர் என்ன சொன்னாலும் என்று ஒரு செய்தி டெல்லி தலைமையிலிருந்து வந்திருப்பதாக நமக்கு ஒரு குறிப்பு வருது. அப்போ டெல்லி தலைமை என்ன பண்ணுவாங்க? விஜயோட பேச்சுவார்த்தை அதில் எந்த அளவுக்கு ஒத்து வரான்னு பார்ப்பாங்க. ஆனால் அவர்கள் வைத்திருப்பது வேறு திட்டங்கள். இந்த ஆதவ அர்ஜுனான்னு ஒரு பெரிய புத்திசாலி தத்துவ சீர்திருத்த கருத்துக்களை கொண்டவர், அவர் அருகில் இருக்கார் இல்லையா விஜய் பக்கத்தில், அவருடைய மாமனாருடைய வழக்குகளெல்லாம் எப்போவோ எடுத்துட்டாங்க. நிதி ஆதாரங்களில் ஒன்று, தாவேக்காவினுடைய நிதி ஆதாரங்களில் ஒன்று ஆதவ அர்ஜுனா. இப்போது லாட்ரி மார்ட்டினை ஒரு சுற்றி ஒரு வளையம் போட்டாச்சு, அது கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. இவர் வேறு வழி இல்லாமல் ஆதவ அர்ஜுனாவுக்காகவாவது இவங்கள்ட்ட கடைசி நேரத்தில் சேரணும் அப்படிங்கிறது நம்முடைய கணிப்பு, அவருடைய எதிர்பார்ப்பு, பாஜகவுடைய எதிர்பார்ப்பு. அதனால தான் எப்படியும் கடைசி நேரத்தில் வருவார், நம்மோடு இணைவார், வேறு வழியில் அவருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி திமுக நடிகர் சூர்யாவை இருக்குதோ அது மாதிரி தொடர்ந்து பேசலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.